விசிடி நம்பர் 1764 1764 இடம் சத்னா மத்திய பிரதேசம் முரளி தேதி 13/1/1964 மற்றும் 14/1/1964 13/1/1964 plus 14/1/1964 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 16/6/2013 16/6/2013 ओम शांति। ये वाणी चल रही थी। இந்த வாணி நடந்து கொண்டிருந்தது 13/1/64 13/1/64 रिवाइज हुई 13/1/69 में। இது ரிவைஸ் ஆகிருக்கு 13/1/69 7वें पेज पे நான்காவது பக்கத்தில் मध्य में बात चल रही थी। நடுவில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது अभी पढ़ाई से वर्षा मिलता है तुम बच्चों को। இப்பொழுது படிப்பின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது अभी माना இப்பொழுது என்றால் संगम युग में, சங்கம யுகத்தில் सतयुग त्रेता में तो यहाँ की प्रारब्ध मिलती है। சத்யுகம் திரேதா யுகத்தில் இங்க இருக்கக்கூடிய பிராப்தி கிடைக்கிறது और द्वापर कलयुग में अभी के जो संस्कार पुरुषार्थ के पड़ जाते हैं, மற்றும் துவாபர கலியுகத்தில் இப்பொழுது என்ன புருஷார்த்தத்துக்கான சம்ஸ்காரம் நிரம்புகிறதோ उन तीव्र मध्यम या धीमे पुरुषार्थ के आधार पर அந்த தீவிரமாக இல்லையானால் மீடியம் இல்லையானால் அதைவிட குறைவாக இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தின் அடிப்படையில் अगले जन्मों में प्राप्ति होती रहती है। அடுத்த பிறவிகளில் பிராப்தி கிடைத்து கொண்டே இருக்கு क्योंकि पीछे तो कोई पतित पढ़ाई से राजा नहीं बनते हैं। ஏனெனில் பின்னால் யாருமே பதித்தமாக இருக்கக்கூடிய படிப்பின் மூலமாக ராஜாவாக ஆகுவதில்லை यहाँ की पढ़ाई के ही संस्कार ले जाते हैं। இங்க இருக்கக்கூடிய படிப்பினுடைய சம்ஸ்காரத்தை தான் எடுத்துக்கொண்டு செல்கிறோம் पीछे तो वो चली जाती है और फिर चली जाती है। பின்னால் அவங்க வராங்க மற்றும் போயிடுறாங்க सतयुग त्रेता में சத்யுகம் திரேதா யுகத்தில் जब द्वापर शुरू होता है तो फिर होती है। எப்பொழுது துவாபரம் தொடங்குகிறதோ அப்பொழுது திரும்பவும் ஏற்படுகிறது अच्छा कर्म करने से நல்ல செயல் செய்வதால் बहुत बहुत दान पुण्य करने से மிகவும் அதிகமாக தானம் புண்ணியம் செய்வதால் अगले जन्म में प्राप्ति होती रहती है। அடுத்த பிறவிகளில் பிராப்தி கிடைத்து கொண்டே இருக்கு या तो फिर वो राजा ही मिलती है, वह धनवान बन जाते हैं। இல்லையானால் அந்த ராஜாங்கம் கிடைக்கிறது இல்லையானால் பணக்காரர்கள் ஆகிவிடுகிறோம்
और वो अभी तक भी ऐसे चलता रहता है। மற்றும் அது இப்பொழுது வரை அப்படியே நடந்து கொண்டே இருக்கு. अभी बहुत धनवान कोई होवे और गवर्नमेंट को 5-10 लाख की मदद करे, இப்பொழுது யாராவது ரொம்ப பணக்காராக இருக்கிறாங்க மற்றும் கவர்மெண்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து உதவுறாங்க. तो उनको टाइटल मिल सकते हैं। அப்பொழுது அவங்களுக்கு டைட்டில் கிடைக்கலாம். ये राम की दुनिया, रावण की दुनिया, இந்த ராமரின் உலகம், ராவணனின் உலகம், फिर राम की दुनिया, रावण की दुनिया, பிறகு திரும்பவும் ராமரின் உலகம், ராவணனின் உலகம். ये चक्कर कैसे लगाती है? இந்த சக்கரம் இப்படி ஏற்படுகிறது. पूरे हर एक टाइम पर अपना अपना पार्ट बजाते रहते हैं। முழுமையாக தன்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் பாட்டை செய்து கொண்டே இருக்கிறோம். समझेगा कि हम कोई बच्चों को पढ़ा रहे हैं या புரிந்து கொள்கிறோம், நாம் ஏதோ ஒரு குழந்தைக்கு படிப்பிக்கிறோம். यानी संतान को पढ़ा रहे हैं। அப்படியானால் தன்னுடைய குழந்தைக்கு படிப்பிக்கிறோம். यहाँ तो एक ही रूहानी बाप है, இங்கு ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் இருக்காரு. तो जब पढ़ाते हैं तो ये समझता होगा ना எனவே எப்பொழுது படிப்பிக்கிறாரோ அப்பொழுது இதை புரிந்து கொள்வார் இல்லையா? कि हम अपने रूहानी बच्चों को पढ़ा रहे हैं। என்னவென்றால் நாம் என்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறேன். फिर भी ले आना होता है, ஆனாலும் கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. परंतु थोड़े समय के लिए ठहरना जरूर पड़ता है। ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு தங்க வேண்டியதாக இருக்கு. रेस्ट जिसको कहा जाता है ना, எதை ரெஸ்ட் என்று சொல்லப்படுது இல்லையா? क्योंकि तब तक तुम्हारे रूहानी बच्चे भी यहाँ, ஏனெனில் அதுவரை உங்களுடைய ஆன்மீக குழந்தைகளும் இங்கு और जिस्मानी बच्चे भी हैं। மற்றும் உடலுக்கான குழந்தைகளும் இருக்கிறார்கள். अर्थात रावण के बच्चे भी हैं। அப்படியானால் ராவணனுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். वो भी बच्चे तो है ना, அவர்களும் குழந்தைகள் தானே. थोड़ा थोड़ा रिफ्रेश लेते हैं जब तक कि और भी बाकी बच्चे கொஞ்சம் ரிஃப்ரெஷ் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுவரை மற்ற குழந்தைகள் देखो जाते हैं ना एडवांस में, பாருங்க போறாங்க இல்லையா அட்வான்ஸ்ல. अच्छे अच्छे महारथी भी जाते हैं, நல்ல நல்ல மகாரथिகளும் செல்கிறார்கள். घोड़े सवार भी जाते हैं குதிரை படையும் செல்கிறார்கள் और प्यादे भी जाते हैं। மற்றும் சிப்பாகிகளும் செல்கிறார்கள். अभी आगे चल करके टाइम तो पड़ा हुआ है ना, இப்பொழுது வருங்காலத்தில் நேரம் இருக்கு இல்லையா? उस छोटी सी आत्मा में बाकी थोड़ा सा पूंछड़ी विकार की है। இந்த சிறிய ஆத்மாவில் இன்னும் கொஞ்சம் தான் விகாரத்தினுடைய வால் இருக்கு. ये 5000 वर्ष का रिकॉर्ड है। இது 5000 வருடத்திற்கான ரெக்கார்ட் ஆகும்.
तो वो रिकॉर्ड है ना कोई कोई की बुद्धि में। எனவே அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா சிலருடைய புத்தியில். ऐसे तो तुम्हारी बुद्धि में भी तिरक जाता है। இப்படி பார்த்தால் உங்களுடைய புத்தியில் கூட அது மாறி விடுகிறது. बुद्धि से ही तिरक जाता है। புத்தியிலிருந்தே அது நகர்ந்து விடுகிறது. क्या? என்ன? भरा हुआ रिकॉर्ड। அந்த நிரம்பி இருக்கக்கூடிய ரெக்கார்டு. जानते हो अगर तो फिर चक्कर फिरना चाहिए। ஒருவேளை இதை அறிந்தால் பிறகு சக்கரம் வந்து சுற்ற வேண்டும். किसका नहीं फिरता है? சிலரது வந்து சுற்றுவதில்லை. किसका सुदर्शन चक्र नहीं फिरता है? சிலரது அந்த சுயதர்சன சக்கரம் சுற்றுவதில்லை. तो क्या समझा जाता है? அப்பொழுது என்னவென்று புரிந்து கொள்ளப்படுகிறது? इससे सिद्ध होता है कि ये देरी से आने वाले हैं। இதன் மூலமாக இது நிறுவனம் ஆகிறது என்னவென்றால் இவர்கள் லேட்டாக வரப்போறாங்க. एकदम नई सृष्टि के आदमी आने वाले नहीं हैं। ஒரேடியாக புதிய உலகத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடியவர்கள் இல்லை. फिर उससे भी कम, उससे भी कम, பிறகு அதை விட குறைவாக, மிகவும் அதையும் விட குறைவாக, और फिर उससे भी देरी में आने वाला है। மற்றும் அதை விட லேட்டாக வரவிருக்கிறார்கள். देरी से याद करेगा। தாமதமாக நினைவு செய்வார்கள். जो जो भी धारणा पूरी नहीं करते हैं என்னவெல்லாம் தாரணைகளை நிறைவேற்றுவதில்லையோ वो देरी से आएंगे। அவர்கள் தாமதமாக வருவார்கள். जो धारणा करेंगे वो तो बाबा ने ये राज समझाई दिया है। யார் வந்து தாரணை செய்வார்களோ அது வந்து பாபா இந்த ரகசியத்தை புரிய வைத்து விட்டார். जब तुम देखते हो आकर पढ़ते हैं எப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் வந்து படிக்கிறார்கள் तो आकर के बहुत अच्छी तरह से पढ़ते ही रहते हैं। அப்பொழுது வந்துவிட்டு மிகவும் நல்ல விதமாக படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். बाबा कहते हैं ऐसे वक्त में பாபா சொல்றாரு இப்படிப்பட்ட நேரத்தில் ऐसी गुई गुई बात निकलती हैं இப்படிப்பட்ட ஆழமான விஷயங்கள் வெளியே வருது. कि जो भी संशय हो वो संशय उड़ जाता है। என்னவென்றால் என்னவெல்லாம் சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே வந்து பறந்து விடுகிறது. 13/1/64 की वाणी का 8वां पेज। 13:1/64 வாணியின் 8வது பக்கம். संशय उड़ जाते हैं इसलिए पढ़ाई को एक दिन भी मिक्स नहीं करना है। எல்லா சந்தேகமும் வந்து பறந்து விடுகிறது. அதனால்தான் படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ऐसे नहीं समझना कि बाबा रोज एक जैसी बातें समझाते रहते। இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள் என்னவென்றால் பாபா தினமும் ஒரே போலவே தான் விஷயங்களை புரிய வைக்கிறார் என்று. वही वही बातें रिपीट करते रहते हैं। அதே விஷயங்களை தான் ரிப்பீட் செய்றாரு. मुख्य बात यही है कि याद करना है முக்கியமான விஷயமே வந்து இதுதான் என்னவென்றால் நினைவு செய்ய வேண்டும் और दैवी गुण धारण करने हैं। மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். दैवी गुण का अर्थ ही है कोई भी विकार नहीं रहे। தெய்வீக குணத்தினுடைய அர்த்தமே என்னவென்றால் ஒரே ஒரு விகாரம் கூட இருக்கக்கூடாது.
ये तो जानते हो। दैवी गुण धारण करने हैं। இதை அறிவீர்கள் என்னவென்றால் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். कोई भी कुछ छी छी बोले तो सुना 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 अनसुना कर दो. யார் எந்த அழுக்கான அதாவது கெட்ட விஷயம் சொன்னாலும் அதை கேட்டும் கேட்காமல் இருங்கள். तभी तो गाया जाता है हियर नो इविल. அப்பொழுதுதான் அது பாடப்படுகிறது, हियर नो इविल, கெட்டதை கேட்காதீர்கள். यानी कोई भी चरिए खरिए की बात कोई करे, அதாவது என்ன தலைகீழான விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி, அதாவது வீணான விஷயங்கள் சொன்னாலும் சரி, जैसे सुनी सुनी नहीं सुनी, அது எப்படியானால் கேட்டும் கேட்காத போல் இருக்க வேண்டும். सुना हुआ सुना कर दो. கேட்டதை கேட்காத போல இருங்கள். तो सुना है ना, मान अपमान. இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, மானம் அவமானம். सुख दुखे समय कृत्वा, सुख दुखे समय कृत्वा. कुछ भी कोई कहे, யாரு என்ன சொன்னாலும் சரி, ये सभी सहन करना है. இவை அனைத்தையும் சகிச்சுக்க வேண்டும். सहन करने की युक्ति बताए देते हैं. சகிப்பதற்கான யுக்தியை சொல்லிவிடுகிறார். कोई कुछ भी कहता रहे, तुम सुनी अनसुनी कर दो. என்னவென்றால் யாரு என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, நீங்க அதை கேட்டும் கேட்காத போல் இருங்கள். तो अभी ये अवस्था चाहिए ना. எனவே இப்பொழுதுதான் அந்த நிலை தேவை. जिस समय में सुनते हैं, எந்த நேரத்தில் கேட்கிறீர்களோ उस समय में तो झट आ जाते हैं. அந்த நேரத்தில் உடனடியாக வந்து விடுகிறீர்கள். क्या आ जाते हैं? எதுல வந்து விடுகிறீர்கள்? है? कोई उल्टी पलटी बात करता है तो क्या आ जाते हैं? யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா உடனடியாக எதுல வந்து விடுகிறோம்? अरे विकार आ जाते हैं. அரே விகாரம் வந்து விடுகிறது. तो जो कोई भी कुछ भी सुने अनसुनी कर दो. எனவே என்னவெல்லாம் கேட்டிருக்கோமோ அதை கேட்காத போல் இருங்கள். तुमको तो कहा गया है ना, ये सारी दुनिया को भूल जाओ. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த முழு உலகத்தையும் மறந்து விடுங்கள். तो अपन को आत्मा समझो. எனவே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். अरे आप सिर्फ आत्मा हो, देह नहीं हो. அரே நீங்கள் வெறும் ஆத்மா தான், தேகம் இல்லை, உடல் இல்லை. तो देह में कान भी तो होते हैं ना. அப்பொழுது உடலில் காது கூட இருக்கு இல்லையா? तो आत्मा हो. அப்ப நீங்க ஆத்மா ஆகுவீங்க. कान तो है ही नहीं. அப்படி இருக்கும் பொழுது காது இல்லை. तो कैसे सुनेगी? அப்பொழுது எப்படி கேட்கும்? आत्मा कानों बिगर सुनेगी क्या? ஆத்மா காது இல்லாம கேட்குமா? तो अशरीरी हो जाओ. அப்பொழுது உடலே இல்லாத நிலையை அடைந்து விடுங்கள். देखो, रात में आत्मा आप ही अशरीरी हो जाती है ना. பாருங்கள், இரவில் ஆத்மா தானாகவே உடல் இல்லாத நிலைமையை அடைகிறது இல்லையா?
निद्रा में जाते हो, मर जाते हो। உறக்கத்தில் செல்கிறோம், உறங்குகிறோம், அப்பொழுது இறந்து விடுகிறோம். कोई उस समय में आकर के तलवार लेकर के गला काट जावे, அந்த நேரத்தில் யாராவது வந்து வாள் எடுத்து கழுத்தை வெட்டி விட்டால், ऐसे ऐसे केस भी निकले हुए हैं ना। இப்படிப்பட்ட கேஸ் கூட வெளியே வந்திருக்கு இல்லையா? सोते सोते काट कर चले जाते हैं। உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வெட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். हर बार मार कर जाते हैं। ஒவ்வொரு தடவையும் அடித்துவிட்டு செல்கிறார்கள். फलाने मर जाते हैं। குறிப்பிட்டவர்கள் இறந்து விடுகிறார்கள். तो उस समय तुमको पता थोड़ा ही लगता है। அப்பொழுது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இது தெரிய வருதா என்ன? उस समय क्रोध आता है क्या? அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருதா என்ன? क्यों नहीं आता है? ஏன் வருவதில்லை? हैं? आत्मा सुसुप्ति में चली गई। ஏனெனில் ஆத்மா வந்து சுசுப்த நிலையில் சென்று விட்டது. जैसे कि आत्मा की स्थिति में स्थित हो गए। அப்படியானால் எப்படி என்றால் ஆத்மீக நிலையில் அது வந்து நிலைந்து விட்டது. तो ये आत्मा है ना बच्चे। எனவே இது ஆத்மா ஆகும் இல்லையா குழந்தைகளே? अपन को सदैव आत्मा ही समझना चाहिए। தன்னை எப்பொழுதுமே ஆத்மா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். आत्मा इस शरीर के द्वारा कर्म करती है। ஆத்மா இந்த உடலின் மூலமாக வேலையை செய்கிறது. सो कर्म करते करते थक जाती है। எனவே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அது சோர்வடைகிறது. तो ऑटोमेटिकली वास्तव में अशरीरी होते हुए அப்பொழுது தானாகவே வந்து உடலே இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது अशरीरी हो जाते हैं ना। அந்த உடலே இல்லாத நிலையை அடைகிறோம் இல்லையா? जिसको नींद कहा जाता है। எதை வந்து உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. बाकी ये है तो नींद। அதை தவிர இது உறக்கமாகும். आत्मा अशरीरी हो जाती है, ஆத்மா உடலே இல்லாத நிலையை அடைகிறது. उसको नींद कहा जाता है। அதை தான் உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि थकती भी तो बहुत है ना। ஏனெனில் சோர்வு அடைகிறது இல்லையா? कभी कोई आत्मा को ख्याल आता है, எப்பொழுதாவது ஏதாவது ஆத்மாவிற்கு இந்த சிந்தனை வருது. कोई यहाँ वहाँ का ख्याल आता है, बाहर का आता है। இங்கு அங்கு இல்லையானால் ஏதாவது வெளி எண்ணங்கள் வருது. तो कोई कोई की ऐसी नींद फिट जाती அப்பொழுது சிலருக்கு அந்த தூக்கமே காணாம போகுது. है। ऐसी नींद फिट जाती है जो अशरीरी हो ही नहीं सकते हैं। இப்படி வந்து தூக்கம் காணாம போகுது என்னவென்றால் அவர்களால் உடலே இல்லாத நிலையை அனுபவிக்க முடியாது. क्योंकि शरीर के होते उनको बहुत ही ख्यालात होते हैं। ஏனெனில் உடலில் இருக்கும் காரணத்தால் நிறைய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கு. ये ख्याल वो ख्याल, இந்த யோசனை அந்த சிந்தனை. बाकी रात को तो नींद फिट ही जाती है। அதை தவிர இரவில் வந்து தூக்கம் காணாம போகுது. कोई कोई तो इतने ख्याल आते हैं, சிலருக்கு வந்து இவ்வளவு யோசனைகள் வருது. सारी रात नींद नहीं आती है। என்னன்னா முழு இரவும் அவர்களுக்கு உறக்கமே வராது. तो क्या कहें? அப்பொழுது என்ன சொல்லப்படும்? देह अभिमान में है தேக விமானத்தில் இருக்கிறார்களா कि आत्मा अभिमान में है? இல்லையானால் ஆத்ம விமானத்தில் இருக்கிறார்களா? देह अभिमान आ जाता है। தேக அபிமானம் வந்து விடுகிறது.
अपन को जब तक आत्मा शरीर नहीं बने हो எப்பொழுது வரை தன்னை ஆத்மா உடலே இல்லாத நிலையை ஆகவில்லையோ अच्छी तरह से ज्ञान से जब तक कुछ न कुछ ये चोट माया की लगती रहेगी அப்பொழுது வரை இந்த மாயையினுடைய ஏதாவது ஒரு அடி வந்து கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ज्ञान से ही अशरीरी बनेंगे ना ஞானத்தின் மூலமாக தானே உடல் இல்லாத நிலை அடைய முடியும் माया की चोट लगती है மாயையினுடைய காயம் கிடைக்கிறது तो कुछ न कुछ सुनाई देते हैं அப்பொழுது ஏதோ ஒன்று சொல்லிவிடுகிறோம் थोड़ा भी दुख होगा दुख तो होता है ना கொஞ்சம் கூட துக்கம் வந்தால் துக்கம் வருகிறது இல்லையா जब एकदम पक्के हो जाएंगे எப்பொழுது ஒரேடியாக உறுதியாகி விடுவோமோ तो फिर बाबा ने कह दिया है ये युक्ति है அப்பொழுது பாபா சொல்லிவிட்டார் இது வந்து யுக்தி ஆகும் ये सुना अनसुना कर दो என்னவென்றால் அதை கேட்டும் கேட்காத போல் இருங்கள் ये हियर नो इविल கெட்டதை கேட்காதீர்கள் सी नो इविल टाक नो इविल கெட்டதை பார்க்காதீர்கள் கெட்டதை பேசாதீர்கள் ये तीनों बातें सिवाय बंदर के இந்த மூன்று விஷயங்களை குரங்கை தவிர वो और कोई को तो नहीं दी हुई है வேறு யாருக்குமே வந்து தரவில்லை இல்லையா ये बातें बंदर को ही क्यों दिखाई हैं இந்த விஷயங்கள் வந்து குரங்குக்கு மட்டும் ஏன் காமிக்கப்பட்டிருக்கு बंदर का ही चेहरा क्यों दिखाया है குரங்கனுடைய முகத்தை தான் ஏன் காமிக்கப்பட்டிருக்கு आंखों से सी नो इविल கண்கள் மூலமாக கெட்டதை பார்க்காதீர்கள் कानों से हियर नो इविल காதன் மூலமாக கெட்டதை கேட்காதீர்கள் और मुंह से टाक नो इविल மற்றும் வாயின் மூலமாக கெட்டதை பேசாதீர்கள் ऐसे चित्र बनाते हैं ना இப்படி சித்திரத்தை உருவாக்குறார்கள் இல்லையா दिखलाते हैं ना क्या शास्त्रों में दिखलाते हैं காமிக்கிறாங்க இல்லையா சாஸ்திரத்தில் என்ன காமிக்கிறாங்க हैं अरे बंदरों को ही राम की सेना दिखाते हैं அரே குரங்குகளுக்கு தான் ராமர்னுடைய சேனையாக காமிக்கிறாங்க अभी बंदरों की कोई सेना होती नहीं है இப்பொழுது வந்து குரங்குகளுக்கு எந்த ஒரு படையும் இருப்பதில்லை वास्तव में குரங்குகளின் எந்த ஒரு படையும் இல்லை உண்மையில் मनुष्य इस समय में हूबहू बंदर बुद्धि है மனிதர்கள் இந்த நேரத்தில் முற்றிலும் குரங்கு புத்தி போல் இருக்கிறார்கள் क्या प्रूफ दिया என்ன ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க हैं अभी प्रूफ दिया ना இப்பொழுது வந்து ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க இல்லையா कोई ने कुछ कहा है யாராவது என்ன சொன்னாலும் तो फट से क्रोध आ जाता है அப்பொழுது உடனடியாக கோபம் வருது मुंह से उल्टा पलटा बोलने लग पड़ते हैं அப்பொழுது வாயின் மூலமாக ஏதாவது தலைகீழாக சொல்ல ஆரம்பிக்கிறோம் பேச ஆரம்பிக்கிறோம் लाल लाल आंखों से देखने लग पड़ते हैं சிவப்பு கண்களால் பார்க்க தொடங்குகிறோம் जास्ती विकार किसमें होते हैं அதிகமான விகாரம் வந்து யாருக்குள்ள இருக்கு बंदरों में ही होते हैं ना குரங்குகளில் தானே இருக்கு इसलिए मनुष्य इस समय में हूबहू बंदर बुद्धि है
அதனால்தான் மனிதர்கள் இந்த நேரத்தில் முற்றிலும் குரங்கு புத்தி போல் இருக்கிறாங்க. मीठे मीठे सिकीली बच्चों प्रति रूहानी बाप दादा का இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு ருஹானி தந்தை மற்றும் தாதாவின் दिल व जान सिख व प्रेम से नंबरवार पुरुषार्थ अनुसार याद प्यार गुड मॉर्निंग। வரிசைகரமாக புருஷார்த்தத்தின் அடிப்படையில் அன்பு நினைவுகள். मीठे मीठे सिकीले रूहानी बच्चों प्रति இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்காக रूहानी बाप की नमस्ते। ருஹானி தந்தையினுடைய வணக்கம். याद प्यार गुड मॉर्निंग किसने कहा? அன்பு நினைவுகள் காலை வணக்கம் என்று யார் சொன்னாங்க? और नमस्ते किसने कहा? மற்றும் வணக்கம் என்று யார் சொன்னாங்க? हैं? रूहानी बाप ने नमस्ते कहा। ஆன்மீக தந்தை வணக்கம் என்று சொன்னார். क्यों? बाप तो बड़ा होता है। ஏன் அப்படி? தந்தை வந்து பெரியவர் இல்லையா? बच्चे तो छोटे होते हैं। குழந்தைகள் சிறியவர்கள். तो छोटे बच्चों को बड़े बाप ने नमन क्यों किया? क्यों सर झुकाया? எனவே சிறிய குழந்தைகளுக்கு பெரிய தந்தை ஏன் வணக்கம் என்று சொன்னார்? தலையை அதாவது வணங்கினார். ஏன் அப்படி? है? क्यों? क्योंकि बाप कहते हैं ஏனெனில் தந்தை சொல்கிறார், कि मैं क्या बन करके आता हूँ? என்னவென்றால் நான் என்னவாக வருகிறேன்? तुम्हारा ओबीडेंट सर्वेंट बन करके आता हूँ। உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரனாக வருகிறேன். तो रूहानी बाप बच्चों को नमन करते हैं। அப்பொழுது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு வணங்குகிறார். फिर ये याद प्यार गुड मॉर्निंग कौन करता है? பிறகு இந்த அன்பு நினைவுகள் குட் மார்னிங் என்று சொல்லக்கூடியவர் யாரு? हैं? बाप और दादा। தந்தை மற்றும் தாதா. ये सेवादारी नहीं है क्या? இவங்க வந்து சேவாதாரி இல்லையா என்ன? हैं? ये नमन नहीं कर सकते? இவங்க வந்து வணக்கம் சொல்ல முடியாதா என்ன? हैं? सेवादारी है या नहीं? இவங்க சேவாதாரியாக இருக்காங்களா இல்லையா? अच्छा, இருக்காங்களா? நல்லது. देवान रहता है या नहीं? हैं? தேகாபிமானம் இருக்கா இல்லையா? बाप दादा का पार्टधारी जो आत्माएं हैं பாப் தாதாவினுடைய பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா யார் இருக்காங்களோ उनको देहभान रहता है या नहीं रहता है? रहता அவர்களுக்கு தேகாபிமானம் இருக்கா இல்லையா? है। இருக்கு. तो देहभान वाला किसी के सामने झुकेगा क्या? எனவே தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்கு முன்னாலாவது குனிவாங்களா என்ன? वो तो नहीं झुकेगा। देह का अहंकार आ जाता है। அவங்க வந்து குனிய மாட்டாங்க. ஏனெனில் தேகத்தினுடைய அகங்காரம் வருகிறது. तो बोला बाप दादा का गुड मॉर्निंग எனவே சொல்லியிருக்காரு பாப் தாதாவினுடைய குட் மார்னிங் और याद पार। மற்றும் அன்பு நினைவுகள். मना असली सेवादारी नहीं है। क्यों? அப்படியானால் உண்மையான சேவாதாரி இல்லை. ஏன்?
है? वो बाप के बच्चे नहीं हैं, बाप दादा பாப் தாதா வந்து தந்தையினுடைய குழந்தைகள் இல்லையா என்ன? हैं। तो असली बच्चे क्यों नहीं हैं सेवादारी? இருக்காங்க. பிறகு உண்மையான குழந்தைகள் சேவாதாரியாக ஏன் இல்லை? क्योंकि देवान आता रहता है, ஏனெனில் தேகபானம் வந்து கொண்டே இருக்கு. इसलिए बाप भी कहते हैं அதனால்தான் தந்தையும் சொல்றாரு, मैं तुम बच्चों में प्रवेश करके நான் குழந்தைகளாகி உங்களில் பிரவேசம் செய்துவிட்டு ज्ञान की सेवा करता हूँ और ஞானத்தின் சேவையை செய்கிறேன் மற்றும் वाचा की भी सेवा करता हूँ, பேச்சினுடைய சேவையும் செய்கிறேன், वाइब्रेशन की भी सेवा करता हूँ। வைப்ரேஷனுடைய சேவையும் செய்கிறேன். तुम बच्चे तो तमो प्रधान बन गए, குழந்தைகளாகிய நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். उनमें बाप दादा का भी नाम आता है या नहीं आता है? அதுல பாப் தாதாவினுடைய பெயரும் வருகிறதா இல்லையா? तो तमो प्रधान आत्मा कभी भी सेवा अच्छी तरह से नहीं कर सकती। எனவே தமோ பிரதானமான ஆத்மா எப்பவுமே சேவையை வந்து நல்ல விதமாக செய்யாது. कुछ न कुछ देहभान आया और मुख से कुछ न कुछ उल्टा पलटा बोल देंगे। ஏதோ கொஞ்சம் தேகாபிமானம் வந்தாலும் கூட வாயின் மூலமாக ஏதாவது தலைகீழாக பேசிவிடுவாங்க. तो दूसरे को बुरा लगेगा कि नहीं लगेगा? அப்பொழுது மற்றவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கா இல்லையா? बुरा लगेगा तो सेवा हुई या डिसर्विस हुई? डिसर्विस மற்றவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் பொழுது அது சேவை ஆகியதா இல்லையானால் டிஸ்சர்வீஸ் ஆகியதா? जाती है। अच्छा, டிஸ்சர்வீஸ் ஆகி விடுகிறது. நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி. आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு இருக்கு 14/1/64 का। 14/1/64 सतयुग को नई दुनिया और नई दुनिया को சத்யுகத்தை புதிய உலகம் மற்றும் புதிய உலகத்தை पावन दुनिया कहा जाता है। தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது. और पतित दुनिया कहा जाता है पुरानी दुनिया को। மற்றும் பழைய உலகத்தை பதித்தமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. कलह युग को கலியுகத்தை तो बताओ अभी कहाँ बैठे हो? எனவே சொல்லுங்க, இப்பொழுது எங்கு அமர்ந்து கொண்டிருக்கீங்க? हैं? कहाँ बैठे? எங்க அமர்ந்திருக்கீங்க? संगम में बैठे। संगम तो சங்கமத்தில் அமர்ந்திருக்கீங்க. சங்கமம் என்பது कलयुग और सतयुग के संगम को कहा जाता है। கலியுகம் மற்றும் சத்யுகத்தினுடைய சங்கமத்தை சொல்லப்படுகிறது. सतयुग के संगम में बैठे हो? எனவே சத்யுகத்தினுடைய சங்கமத்தில் அமர்ந்திருக்கீங்களா? हैं? हाँ हाँ, पुरुषोत्तम संगम में बैठे हो। புருஷோத்தம் சங்கமத்தில் அமர்ந்திருக்கீங்க. बैठे हो? அமர்ந்திருக்கீங்களா? ज्यादा कहाँ बैठे हो? அதிகமாக எங்க அமர்ந்திருக்கீங்க? है? अरे संगम में दो हिस्से। அரே
சங்கமத்தில் கூட ரெண்டு பகுதி இருக்கு. एक कलयुग ஒன்னு கலியுகம் और दूसरा सतयुग। மற்றும் இரண்டாவது சத்யுகம். तो कहाँ ज्यादा बैठे हो? எனவே எங்க அதிகமாக அமர்ந்திருக்கீங்க? हैं? कलयुग में बैठे हैं, கலியுகத்தில் அமர்ந்திருக்கீங்க. क्योंकि सतयुग में तो सत्य संकल्प ही आवेंगे, ஏனெனில் சத்யுகத்தில் உண்மையான எண்ணங்கள் தான் வரும். मुख से सत्य बातें ही निकलेंगी। வாயின் மூலமாக உண்மையான விஷயங்கள் தான் வெளியே வரும். कर्मेंद्रियों से असत्य कर्म तो होंगे ही नहीं। और यहाँ கர்மேந்திரியங்கள் மூலமாக பொய்யான வேலைகள் ஆகாது. तो घड़ी घड़ी ஆனால் இங்கு அடிக்கடி वाचा भी असत्य हो जाती है, பேச்சும் பொய்யாகுகிறது, कर्म भी असत्य हो जाते हैं, கர்மமும் பொய்யாகி விடுகிறது, और दृष्टि भी झूठी हो जाती है। மற்றும் பார்வையும் கூட பொய்யாகி விடுகிறது. तो कलयुग के अंत में बैठे हो, எனவே கலியுகத்தினுடைய கடைசியில் அமர்ந்திருக்கீங்க. क्योंकि जिसको पुकारा है बाबा, ஏனெனில் யாரை பாபா என்று அழைத்திருக்கிறீர்கள், आकर के हम सबको पावन बनाओ। வந்துவிட்டு எங்கள் அனைவரையும் பாவனமாக்குங்க. तो हम सब माना किसको? எனவே நாம் அனைவரும் என்றால் யாரு? आत्मा को, ஆத்மாவிற்கு. क्योंकि आत्मा को ही पवित्र बनना है। ஏனெனில் ஆத்மாவிற்கு தான் தூய்மையாக வேண்டும். है आत्मा को पवित्र बनना है, शरीरों को पवित्र नहीं बनना है। ஆத்மாவிற்கு தூய்மையாக வேண்டுமா? உடலிற்கு தூய்மையாகவில்லை என்றால் है बनना है। உடல் தூய்மையாக கூடாதா? ஆக வேண்டும். ये तमो प्रधान शरीर है, இந்த தமோ பிரதானமான உடல் 5 तमो प्रधान तत्वों के बने हुए 5 தமோ பிரதானமான பஞ்சபூதங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. विष से पैदा हुए शरीर है, விகாரத்தின் விஷத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த உடல் ये पवित्र बनेंगे। இது தூய்மையாகுமா? है बनेंगे, ஆகுமா? बनेंगे माना योग बल से ஆகும் என்றால் அப்படின்னா யோக பலத்தின் மூலமாக शरीर पवित्र बनता है, உடல் தூய்மையாகுகிறதா? आत्मा पवित्र बनती है। ஆத்மா தான் தூய்மையாகுகிறது. है शरीर भी पवित्र बन जाएगा योग बल से। உடலும் கூட தூய்மையாகி விடுமா யோக பலத்தின் மூலமாக? है योग बल से आत्मा पवित्र बनती है, யோக பலத்தின் மூலமாக ஆத்மா தான் தூய்மையாகுகிறது. और पवित्र आत्माएं जिस शरीर में निवास करती हैं, மற்றும் தூய்மையான ஆத்மா எந்த உடல்ல வசிக்கிறதோ वो शरीर भला पवित्र हो, அந்த உடல் பலே தூய்மை இல்லாமல் இருந்தாலும் சரி, फिर भी वाइब्रेशन कैसे बनेंगे? ஆனாலும் கூட வைப்ரேஷன் எப்படிப்பட்டது உருவாகும்? है पवित्र वाइब्रेशन बनेंगे, தூய்மையான வைப்ரேஷன் உருவாகும். और वो पवित्र वाइब्रेशन மற்றும் அந்த தூய்மையான வைப்ரேஷன் संगठन में बनेंगे या संगठन से बाहर बनेंगे? சங்கடனில் உருவாகுமா இல்லையானால் சங்கடன்ல இருந்து வெளியில் உருவாகுமா? संगठन के पवित्र वाइब्रेशन से
ये तमो प्रधान शरीर சங்கட்டனுடைய தூய்மையான வைப்ரேஷனின் மூலமாக இந்த தமோ பிரதானமான உடல் पावन नहीं बनेंगे। பாவனமாகாது. बनेंगे या नहीं बनेंगे? ஆகுமா இல்லையா? हैं? ये शरीर पावन बनेंगे। இந்த உடல் வந்து தூய்மை ஆகுமா? हैं? नहीं बनेंगे। தூய்மை ஆகாது. हाँ, जो सामूहिक कुदरत है, प्रकृति है, जड़ प्रकृति, ஆம், எந்த இயற்கை இருக்கோ ஜடமான இயற்கை और वो जड़ प्रकृति के 5 तत्व पावन बनेंगे। அந்த ஜடமான இயற்கையினுடைய பஞ்ச தத்துவங்கள் வந்து தூய்மையாகும். பஞ்சபூதங்கள் தூய்மையாகும். 5 तत्व जब पावन बनेंगे तब பஞ்சபூதங்கள் எப்பொழுது பாவனமாகுமோ हम आत्माएं ये तमो प्रधान அதுவரை நாம் ஆத்மாக்கள் இந்த தமோ பிரதானமான உடல் शरीर छोड़ करके இந்த உடலை விட்டுட்டு कहाँ जाएंगे? எங்கு செல்வோம்? परम धाम जाएंगे। பரம்தாமத்திற்கு செல்வோம். परम धाम जाएंगे। பரம்தாமத்திற்கு சென்றால் परम धाम जाने से पहले பரம்தாமத்திற்கு செல்வதற்கு முன்னால் ये शरीर सड़ते जावेंगे या पावन होते जावेंगे? இந்த உடல் வந்து அழுகி கொண்டே செல்லுமா இல்லையானால் தூய்மையாகுமா? ये शरीर सड़ते जावेंगे अंत तक। இந்த உடல் வந்து கடைசி வரை அழுகி கொண்டேதான் இருக்கும். जब तक प्रकृति को पावन नहीं बनाया है எப்பொழுது வரை இயற்கையை தூய்மையாக்கவில்லையோ तो प्रकृति जड़त्वमयी होने के कारण எனவே இயற்கை வந்து ஜடமாக இருக்கும் காரணத்தால் इस दुनिया में जहाँ संगठन में இந்த உலகத்தில் எங்கு சங்கட்டனில் पवित्र वाइब्रेशन होंगी தூய்மையான வைப்ரேஷன் இருக்குமோ वहाँ प्रकृति सहयोगी बनेगी அங்கு வந்து இயற்கை சகயோகத்தை தருமா कि सारी दुनिया में सहयोगी बनेगी। இல்லையானால் முழு உலகத்திலும் சகயோகியாக ஆகுமா? है? पहले कहाँ पवित्र बनेगी? முதலில் எங்கு தூய்மையாகும்? जहाँ पवित्र संगठन होगा वहाँ वाइब्रेशन के आधार पर எங்கு வந்து தூய்மையான சங்கடன் இருக்குமோ அங்கு அந்த தூய்மையான வைப்ரேஷனின் அடிப்படையில் 5 तत्व भी पावन बनेंगे। பஞ்சபூதங்களும் தூய்மையாகும். पहले आत्माएं पावन बनेंगी முதலில் ஆத்மா தூய்மையாகுமா या प्रकृति के 5 तत्व पावन बनेंगे? இல்லையானால் இயற்கையினுடைய பஞ்சபூதங்கள் தூய்மையாகுமா? आत्मा पावन बनेगी ஆத்மாதான் தூய்மையாகும். और आत्माओं के संगठित प्रयास से மற்றும் ஆத்மாவினுடைய சங்கடன் முயற்சியின் மூலமாக पृथ्वी के जो 5 तत्व हैं இயற்கையினுடைய எந்த பஞ்சபூதங்கள் இருக்கோ वो भी दुनिया के थोड़े हिस्से में पावन बनेंगे அவை உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய பகுதியில் தூய்மையாகுமா? कि सारी दुनिया में पावन बन जाएंगे? இல்லையானால் முழு உலகமும் தூய்மையாகி விடுமா? थोड़े हिस्से में पावन बनेंगे। முதலில் சிறிய பகுதியில் தூய்மையாகும். बाकी सारी दुनिया அதை தவிர முழு உலகமும் बाकी सारी दुनिया में प्रकृति का तांडव नृत्य होता रहेगा। அதை தவிர முழு உலகத்திலும் இயற்கையினுடைய
தாண்டவ நடனம் நடந்து கொண்டே இருக்கும். उसे प्रकृति तमो प्रधान कहेंगे या सतो प्रधान कहेंगे? எனவே அதன் மூலமாக இயற்கையை தமோ பிரதானம் என்று சொல்லப்படுமா, இல்லையானால் சத்தோ பிரதானம் என்று சொல்லப்படுமா? तमो प्रधान प्रकृति कहेंगे। தமோ பிரதானமான இயற்கை என்றுதான் சொல்லப்படும். दुनिया का बड़े से बड़ा विनाश होता है உலகத்தினுடைய பெரியதிலும் பெரிய அழிவு ஏற்படுகிறது जब प्रकृति अति तामसी रूप धारण कर लेती है। எப்பொழுது இயற்கை மிகவும் அதிகமாக தமோ பிரதானமான ரூபத்தை தாரணை செய்கிறது. बड़े बड़े भूकंप आवेंगे, பெரிய பெரிய நிலநடுக்கம் வரும். और इस दुनिया की மற்றும் இந்த உலகத்தினுடைய इस दुनिया के बड़े बड़े शहरों की இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்களில் जो बहुमंजिला इमारतें बन रही हैं वो सब ताश के पत्तों की तरह धराशायी हो जाएंगी। எது மாடி வீடு உருவாகுகிறதோ, அடுக்கு மாடி கட்டுறாங்களோ அது எல்லாமே கீழே விழுந்து விடும். और दुनिया की बड़े से बड़ी आबादी कहाँ रहती है? மற்றும் உலகத்தினுடைய பெரியதிலும் பெரிய மக்கள் தொகை எங்க இருக்காங்க? है बहुमंजिला इमारतों में रही पड़ी है। அடுக்கு கட்டணத்தில் இருக்காங்க. और ये बहुमंजिला इमारतें எனவே இந்த அடுக்கு கட்டடங்கள் दिन प्रतिदिन बढ़ती जाती है நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறதா, या कम होती जाती है? இல்லையானால் குறைவாகிக் கொண்டே செல்கிறதா? बढ़ती जा रही है। அதிகரித்து கொண்டே செல்கிறது. प्रकृति का आखिरी भयंकर तमाशा होगा இயற்கையினுடைய கடைசி பயங்கரமான விளையாட்டு तो सब धराशायी हो जाएंगे। நடக்கும் பொழுது அனைவருமே முடிந்து விடுவார்கள். तो प्रकृति के लिए भी क्या कहते हैं? எனவே இயற்கைக்காகவும் என்ன சொல்றாங்க? तमो प्रधान बनती जाती है தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறதா, या सतो प्रधान बनती जाती है? இல்லையானால் சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டு செல்கிறதா? हैं? तमो प्रधान बनती जाती है। தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறது. तो आत्मा को ही पहले पवित्र बनना है। எனவே ஆத்மாவிற்கு தான் முதலில் தூய்மையாக வேண்டும். जब आत्मा पवित्र बन जाएगी இப்பொழுது ஆத்மா தூய்மையாகி விடுமோ, तो कहाँ पहुंचेगी? அப்பொழுது அது எங்கு சேரும்? अरे पवित्र आत्मा அரே தூய்மையான ஆத்மா पवित्र दुनिया में रहेगी தூய்மையான உலகத்தில் இருக்குமா, या पवित्र दुनिया में रहेगी? இல்லையானால் தூய்மையற்ற உலகத்தில் இருக்குமா? तो कहाँ पहुंच जाएगी? எனவே அது எங்கே சேரும்? पवित्र धाम में पहुंच जाएगी, सत्य धाम में। பவித்திரமான தாமத்தில் உண்மையான இடத்தில் போய் சேரும். आत्मा पतित है तो शरीर भी पतित है। ஆத்மா பத்தித்தாக இருக்கும் பொழுது உடலும் பத்தித்தமாக இருக்கு. ये जो 5 मिट्टी का पुतला है இந்த பஞ்ச மண்ணினுடைய பொம்மை எது இருக்கோ, 5 तत्वों का, பஞ்சபூதங்களின், परंतु आत्मा तो अविनाशी है ना। ஆனால் ஆத்மா அழிவில்லாததாகும் இல்லையா? प्रकृति के 5 तत्व परिवर्तित हो जाते हैं, இயற்கையினுடைய பஞ்சபூதங்கள் மாறிவிடுகிறதா, विनाश को पाते हैं, அழிவை சந்திக்கிறது. तो
तो विनाश के पाए हुए तत्व அப்பொழுது அழிவை சந்திக்கக்கூடிய பூதங்கள் उनको अविनाशी कहेंगे या विनाशी कहेंगे? அது அவினாஷி அழிவில்லாதது என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் அழியக்கூடியது என்று சொல்ல முடியுமா? इनका तो रूप बदलता जाता है இதனுடைய ரூபம் மாறிக்கொண்டே செல்கிறது. और आत्मा का रूप बदलता है. ஆனால் ஆத்மாவினுடைய ரூபம் மாறுகிறதா? आत्मा का रूप नहीं बदलता. ஆத்மாவினுடைய ரூபம் மாறுவதில்லை. इसलिए आत्मा विनाशी है. அதனால்தான் ஆத்மா அழிவற்றது. वो आत्मा खुद इन ऑर्गन्स அந்த ஆத்மா தானே இந்த இந்திரியங்கள் மூலமாக, जैसे ये माउथ है, मुख, எப்படி இந்த வாய் இருக்கு, उससे कहती है, पुकारती है, அதன் மூலமாக சொல்கிறது, அழைக்கிறது. कि हम पतित बन गए हैं, நாம் பतिताகிவிட்டோம், आकर के पावन बनाओ. வந்துவிட்டு பாவனமாக்குங்க. तो बाप आकर के पावन बनाते हैं. அப்பொழுது தந்தை வந்துவிட்டு தூய்மையாக்குகிறார். कौन सा बाप எந்த தந்தை? है? देहधारियों के बाप नहीं, தேகதாரிகளுடைய தந்தை இல்லை. जो देह धारण ही नहीं करता. யார் தேகத்தை தாரணை செய்வதே இல்லையோ, जिस आत्मा की बुद्धि कभी देह में எந்த ஆத்மாவினுடைய புத்தி தேகத்தில் ही नहीं रहती, ஈடுபட்டு இருப்பதே இல்லை, देह में उसकी बुद्धि नहीं ठहरती, தேகத்தில் அவருடைய புத்தி நிலைப்பதில்லை. ऐसी सुप्रीम सोल, இப்படிப்பட்ட சுப்ரீம் சோல், सुप्रीम बाप इस तामसी सृष्टि पर आकर बच्चों को पावन बनाते हैं. சுப்ரீம் தந்தை இந்த உலகத்தில் வந்துவிட்டு குழந்தைகளை தூய்மையாக்குகிறார். और 5 विकार रूपी रावण क्या करते हैं? மற்றும் பஞ்ச விகாரங்களாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன செய்கிறான்? पतित बनाते हैं. பத்தித்தாக்குகிறான். बाप आकर के पावन बनाते हैं. தந்தை வந்துவிட்டு பாவனமாக்குகிறார். तो उस युग को क्या कहा जाता है? அப்பொழுது அந்த யுகத்தை என்ன சொல்லப்படுகிறது? है? सच्चा बाप, गॉड इज ट्रुथ कहा जाता है ना. உண்மையான தந்தை, God is truth என்று சொல்லப்படுகிறது இல்லையா? सत्य बाप आते हैं जो सदैव सत्य है. உண்மையான தந்தை வருகிறார், யார் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கார். वो आकर के सतो प्रधान बनाते हैं तो कौन सा युग आ जाता है? அவர் வந்துவிட்டு சத்தப்பிரதானமாக ஆக்குகிறார் என்றால் பிறகு எந்த யுகம் விடுகிறது? सत्य युग आता है. சத்தியுகம் வருகிறது. पतित कलयुग को कहा जाता है. பத்தித் என்று கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. ये 5 विकार रूपी रावण क्या बनाते हैं? இந்த பஞ்ச விகாரங்களாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன ஆக்குகிறாங்க? बाप सतयुग बनाते हैं और रावण தந்தை சத்தியுகத்தை உருவாக்குகிறார் மற்றும் ராவணன் कलह युग बनाते हैं. கலியுகத்தை உருவாக்குகிறான். कलेश का युग बनाते हैं. சண்டை சச்சரத்தினுடைய யுகத்தை உருவாக்குகிறான். तो बताओ इसका कारण क्या हुआ? எனவே சொல்லுங்க, இதனுடைய காரணம் என்னவாகியது? है जो बाप
सत्य युग बनाते हैं எந்த தந்தை வந்து உண்மையான யுகத்தை உருவாக்குகிறார் और रावण झूठ युग झूठ खंड बनाते हैं। மற்றும் ராவணன் வந்து பொய்யான யுகம் பொய்யான கண்டத்தை உருவாக்குகிறான் इसका क्या कारण हुआ? இதனுடைய காரணம் என்னவாகியது बाप आकर एक मुख से बताते हैं, தந்தை வந்துவிட்டு ஒரு வாயின் மூலமாக சொல்கிறார் एक मुख की बात सच्ची होती है ஒரு வாயினுடைய விஷயம் வந்து உண்மையாக இருக்கா या अनेकों मुखों की बात सच्ची होती है? இல்லையானால் நிறைய வாயினுடைய விஷயம் வந்து உண்மையாக இருக்கா तो बाप आकर के एक मुख से सुनाते हैं। எனவே தந்தை வந்துவிட்டு ஒரு வாயின் மூலமாக சொல்கிறார் एक मुख उसे मुकर्रर रथ कहा जाता है। ஒரு வாய் அதைதான் நிரந்தரமான ரதம் என்று சொல்லப்படுகிறது क्या कहा? तो ब्रह्मा का मुकर्रर रथ कहें या नहीं कहें? என்ன சொன்னார் பிறகு பிரம்மாவினுடைய உடலை நிரந்தரமான ரதம் என்று சொல்லப்படுமா இல்லையா हैं? हैं? टेम्पररी रथ कहें, माना वो कह रहे मुकर्रर रथ नहीं कह सकते। டெம்பரரி ரதம் என்று சொல்லப்படுமா அப்படியானால் அவங்க சொல்றாங்க அவரை வந்து நிரந்தரமான ரதம் என்று சொல்ல முடியாது क्योंकि टेम्पररी रथ है। ஏனெனில் அது தற்காலிகமான ரதமாகும் इसका क्या प्रूफ? இதனுடைய ப்ரூஃப் என்ன कि ब्रह्मा के तन में बाप ने आकर के सुनाया, என்னவென்றால் பிரம்மாவினுடைய உடலில் வந்து தந்தை சொல்லிருக்காரு वो सत्य नहीं सुनाया। அதை உண்மையாக சொல்லவில்லை என்று शास्त्रों में तो लिखा हुआ है ब्रह्मम वाक्यम जनार्दनम। சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னவென்றால் பிரம்மவினுடைய வார்த்தைகள் வந்து கல்லில் செதுக்கப்பட்டது ब्रह्म वाक्य है। பிரம்மாவினுடைய சொற்களாகும் हाँ, बाप सिर्फ सुनने सुनाने का काम नहीं करते हैं, தந்தை வெறும் கேட்டுட்டு சொல்லக்கூடிய வேலை மட்டும் செய்வதில்லை इसको ज्ञान नहीं कहा जाता है। இது ஞானம் என்று சொல்லப்படாது ज्ञान किसको कहा जाता है? ஞானம் என்று எதை சொல்லப்படுகிறது समझने और समझाने को, समझ को ही ज्ञान कहा जाता है। புரிந்து கொள்வது மற்றும் புரிய வைப்பது இந்த புரிதலை தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது तो बाप सुनाते भी हैं और साथ साथ में समझाते भी हैं। எனவே தந்தை சொல்லவும் செய்கிறார் மற்றும் கூடவே வந்து புரிய வைக்கிறார் और एक मुख से सुनाते हैं, एक मुख से ही समझाते हैं। மற்றும் ஒரு வாயின் மூலமாக தான் சொல்றாரு மற்றும் ஒரு வாயின் மூலமாக தான் புரிய வைக்கிறார் माना ब्रह्मा का मुख அப்படியானால் பிரம்மாவினுடைய வாய் सत्य मुख नहीं हुआ क्या? உண்மையான வாயாக இல்லையா है? एक मुख नहीं है क्या? ஒரு வாய் இல்லையா என்ன ब्रह्मा को 5 मुख थे क्या? है? பிரம்மாவிற்கு 5 முகங்கள் இருந்ததா என்ன ब्रह्मा 5 मुखा पंचमुखी कहा जाता है या नहीं कहा பஞ்சதலை பிரம்மா என்று சொல்லப்படுகிறதா இல்லையா जाता? तो 5 मुख होना ये किसकी निशानी हो गई? எனவே அந்த 5 வாய் இருப்பது இது எதனுடைய அடையாளமாகிவிட்டது है? ये रावण की निशानी हो गई। இது ராவணனுடைய அடையாளமாகிவிட்டது इसलिए
ब्रह्मा एक है या अनेकों के नाम है? அதனால்தான் பிரம்மா ஒருத்தரா இல்லையானால் நிறைய பேருடைய பெயரா? ब्रह्मा तो अनेकों के नाम है பிரம்மா வந்து நிறைய பேருடைய பெயராகும். और बाप जिस मुख से सुनाते हैं மற்றும் தந்தை வந்து எந்த வாயின் மூலமாக சொல்றாரோ वो एक मुख वाला है. அவர் வந்து ஒரு வாய் கொண்டவர். तो उसको क्या कहा जाता है? எனவே அவரை என்ன சொல்லப்படுகிறது? प्रजापिता ब्रह्मा, பிரஜாபிதா பிரம்மா, जिसके लिए शास्त्रों में गायन है ब्रह्मम वाक्यम जनार्दनम. யாருக்காக சாஸ்திரத்தில் பாடப்பட்டிருக்கு? பிரம்மம் வாக்கியம் ஜனார்தனம், ब्रह्म वाक्य है. அதாவது பிரம்மாவினுடைய வார்த்தைகள் கல்லெழுத்து ஆகும். तो देखो अनेक मुखों वाला क्या करता है? அப்ப பாருங்க, நிறைய வாய் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? पतित बनाता है. और பத்திதா ஆக்குறாங்க. एक मुख वाला மற்றும் ஒரு வாய் கொண்டவர் पावन बनाता है. பாவனமாக்குறாரு. पावन सतयुग को कहा जाता है. பாவனம் என்பது சத்யுகத்திற்கு சொல்லப்படுகிறது. पतित कलयुग को कहा जाता है. பதித் என்பது கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. अभी कलयुग है ना बच्चे, है? இப்பொழுது கலியுகம் இருக்கிறது இல்லையா குழந்தைகளே? क्या है अभी? कलयुग है. இப்பொழுது என்ன இருக்கு? கலியுகம் இருக்கா? तो कलयुग में तुम जिससे सुनते हो அப்பொழுது கலியுகத்தில் நீங்கள் யாரிடமிருந்து கேட்கிறீங்களோ वो पतित मुख है, सत्य मुख है அது பத்தித்தமான வாயா, உண்மையான வாயா, या असत मुख है? இல்லையானால் பொய்யான வாயா, सत्य मुख है, உண்மையான வாயா, असत नहीं है. பொய் இல்லையா? है नहीं है. अच्छा, இல்லையா? நல்லது. जिससे सुनते हो जिस मुख से எந்த வாயின் மூலமாக கேக்குறீங்க वो एक मुख कहेंगे. यह तीन तरह की बातें सुनाने वाला है. அவரை ஒரு வாய் என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் மூன்று விதமான விஷயங்களை பேசக்கூடியவரா? है. अच्छा, ज्ञान चंद्रमा ब्रह्मा की आत्मा प्रवेश करके नहीं बोलती है. உண்மையான வாயின்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, நல்லது, ஞானச்சந்திரன் பிரம்மா பிரவேசம் செய்து விட்டு அவர் பேசுவதில்லையா? वो भी बोलती है. அவரும் பேசுறாரு. और जिसको निमित्त बनाया जाता है மற்றும் யாரை நிமித்தமாக வச்சிருக்காங்களோ राम राज्य के लिए, ராமராஜ்யத்திற்காக, वो राम की आत्मा भी बोलती है या नहीं बोलती है? அந்த ராமனுடைய ஆத்மாவும் பேசுறாரா இல்லையா? और शिव की आत्मा बोलती है. மற்றும் சிவனுடைய ஆத்மா அவரும் பேசுறாரு. तो एक मुख से तीन बातें नहीं हो सकती क्या? அப்பொழுது ஒரு வாயால் மூன்று விஷயங்கள் வந்து வர முடியாதா என்ன? हो सकती है. வர முடியும். तो अभी कलयुग है या எனவே இப்பொழுது கலியுகமா सतयुग है? இல்லையானால் சத்தியுகமா? है? फिर सतयुग कब कहेंगे? பிறகு சத்தியுகம் என்று எப்பொழுது சொல்லப்படும்? है? अभी तो कलयुग है. இப்பொழுது வந்து கலியுகமாகும். सतयुग तो नहीं कह सकते क्योंकि भले एक मुख சத்தியுகம் என்று சொல்ல முடியாது. से सुनाते हैं பலே வந்து ஒரு வாய் மூலமாக சொல்றாரு. तो भी सुनाने वाली आत्माएं कितनी हैं? ஆனாலும் கூட அதை சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? तीन तीन हैं. மூன்று பேர் இருக்காங்க.
तो 3 बातें होंगी ना। बाबा ने तो यही कहा ना, तुम सदा यही समझो हमको शिव बाबा ही। எனவே 3 விஷயங்கள் ஆகிவிட்டது இல்லையா? हमको पता तो नहीं चलता ना है। बाबा ने तो यही कहा, तुम यही सदा समझो हाँ, शिव बाबा ही सुनाते हैं। फिर समझ அவங்க சொல்றாங்க, பாபா இதுதானே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, சொல்லக்கூடியவர் ஒருத்தர் தான், சிவபாபா தான். समझते हैं அப்பொழுது பாபா கேக்குறாரு, எனவே இப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? कि बुद्धि तिरक जाती है। இல்லையானால் புத்தி அலைபாய்ந்து விடுகிறதா? तो अभी कलयुग है या सतयुग है? है எனவே இப்பொழுது கலியுகமா இல்லையானால் சத்யுகமா? तिरक जाती है। तो कलयुग में हो அலைபாய்ந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கலியுகத்தில் இருக்கீங்களா या सतयुग में हो, இல்லையானால் சத்யுகத்தில் இருக்கீங்களா? है कलयुग में बैठे, கலியுகத்தில் அமர்ந்திருக்கீங்க. फिर सतयुग में कब बैठेंगे? பிறகு சத்யுகத்தில் எப்பொழுது அமர்வீர்கள்? है जोर से बोलो। सतयुग में तब बैठेंगे जब बाप प्रत्यक्ष हो जाएगा। எப்பொழுது தந்தை பிரத்யட்சமாகி விடுவாரோ அப்பொழுது சத்யுகத்தில் அமர்வீர்கள். बाप प्रत्यक्ष होगा या नहीं होगा? தந்தை பிரத்யட்சமாகுவாரா இல்லையா? क्या निशानी बताई? என்ன அடையாளம் சொல்லிருக்காங்க? जो देखे आंखों से बाप को, யாரெல்லாம் கண்கள் மூலமாக தந்தையை பார்க்கறாங்களோ, जो कानों से सुने बाप को, யார் காதின் மூலமாக கேக்குறாங்க தந்தையை, मुख से क्या निकले? அப்போ அவங்களுடைய வாயின் மூலமாக என்ன வரணும்? बाप आ गया। தந்தை வந்து விட்டார். ब्रह्मा कुमार कुमारियों का ही नहीं வெறும் பிரம்மகுமார் குமாரிகளின் மட்டும் இல்லை, है, सारी दुनिया का बाप आ गया। முழு உலகத்தினுடைய தந்தை வந்து விட்டார். अभी अभी क्या होता है? இப்பொழுது என்ன நடக்குது? आंखों से देखते हैं कि नहीं देखते हैं? देखते तो हैं। கண்கள் மூலமாக பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம் தான். और कानों से सुनते हैं या नहीं सुनते हैं? காதன் மூலமாக பிறகு கேட்கிறோமா இல்லையா? सुनते हैं। கேட்கிறோம். फिर कभी रावण दिखाई पड़ता है या सदा राम दिखाई पड़ता है? பிறகு ராவணன் தென்படுகிறாரா இல்லையானால் எப்பொழுதுமே ராமர் மட்டும் தென்படுகிறாரா? है, कभी कभी रावण भी, शैतान भी दिखाई पड़ता है। शैतान ज्यादा दिखाई पड़ता है। சில நேரம் ராமரின் இடத்தில் ராவணன் சைத்தான் தென்படுகிறது. சைத்தானே அதிகமாக தென்படுகிறது. घोर कलयुग आ गया। மிகவும் பயங்கரமான கலியுகம் வந்துவிட்டது. इसलिए बाप कहते हैं बच्चे अभी அதனால்தான் தந்தை சொல்றாரு, குழந்தைகளே இப்பொழுது कलयुग है ना। கலியுகம் இருக்கு இல்லையா? இது கலியுகம் ஆகும் இல்லையா? माना जैसी दृष्टि वैसी सृष्टि दिखाई पड़ती है। அப்படியானால் எப்படிப்பட்ட பார்வையோ அப்படிப்பட்ட உலகம் தென்படுகிறது. तो बाप भी कैसा दिखाई पड़ता है? அப்பொழுது தந்தை கூட எப்படி தென்படுகிறார்? सबकी आंखें तमो प्रधान है कलयुग में அனைவருடைய கண்கள் கலியுகத்தில் தமோ பிரதானமாக இருக்கா या सतो प्रधान है? இல்லையானால் சதோ பிரதானமாக இருக்கா? तमो प्रधान आंखें क्या देखेंगी? பிறகு தமோ பிரதானமான கண்கள் என்ன பார்க்கும்? तमो प्रधान ही देखेंगी। தமோ பிரதானத்தை தான் பார்க்கும். तो अभी तुमको स्मृति दिलाई है எனவே இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்திருக்கார் कि तुम पावन थे। என்னவென்றால் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். अभी अभी पतित हो। இப்பொழுது பத்திதாகிவிட்டீர்கள். पावन थे, फिर ऐसे ऐसे नीचे उतरते उतरते 84 जन्म लेते लेते
பாவனமாக இருந்தீர்கள். பிறகு இப்படி கீழே இறங்கிக் கொண்டு 84 பிறவிகளை எடுத்துக்கொண்டு ते तुम बहुत जन्म के अंत के भी अंत में आ पड़े हो। மற்றும் நிறைய பிறவிகளினுடைய கடைசியிலும் கடைசியில் வந்து விட்டீர்கள். अभी तुम्हारा 84 जन्म पूरा हुआ। இப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகள் முழுமையாகி விட்டது. ये जो मनुष्य सृष्टि का झाड़ है, இந்த மனித சிருஷ்டியினுடைய மரம் என்ன இருக்கு? जिसका अभी बाप कहते हैं मैं बीज रूप हूं, இப்பொழுது தந்தை சொல்கிறார் நான் விதை ரூபமாகுவேன். किसका बीज रूप हूं? எதனுடைய விதை ரூபமாகுவேன்? मनुष्य सृष्टि रूपी झाड़ का बीज रूप हूं। कौन कहते மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் விதை ரூபமாகுவேன். हैं? बाप कहते हैं। யார் சொல்றாங்க? தந்தை சொல்றாரு. और बाप एक है या दो है? மற்றும் அந்த தந்தை வந்து ஒருத்தரா இல்லையானால் 2 பேரா? हैं? दो बाप हैं। 2 தந்தைகள் இருக்காங்க. कौन कौन से? எந்த தந்தை? एक मनुष्यों का बाप ஒன்னு வந்து மனிதர்களின் தந்தை और एक आत्माओं का बाप। மற்றும் இன்னொன்னு ஆத்மாக்களின் தந்தை. तो कौन सा बाप कहते हैं? எனவே எந்த தந்தை சொல்றாரு? कि मनुष्य सृष्टि रूपी झाड़ का मैं बीज रूप हूँ। என்னவென்றால் மனித சிருஷ்டியாக இருக்கக்கூடிய மரத்தின் நான் விதை ரூபமாகுவேன். ये शिव बाप कहते हैं। இது வந்து சிவ தந்தை சொல்றாரா? आत्माओं का बाप कहते हैं मैं मनुष्य सृष्टि रूपी झाड़ का बीज हूँ। ஆத்மாவுடைய தந்தை சொல்றாரா நான் மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் விதை ஆகுவேன். है? मनुष्य सृष्टि झाड़ का जो बीज है மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் விதை யார் இருக்காரோ वो बीज அந்த விதை मनुष्यों का बाप है மனிதர்களின் தந்தை ஆவாரா? आत्माओं का बाप है मनुष्यों का बाप இல்லையானால் ஆத்மாக்களின் தந்தையா? है। மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவார். उसमें आत्मा नहीं होती அவரில் ஆத்மா இல்லையா என்ன? है? अरे बिना आत्मा के कहेगा? அரே ஆத்மா இல்லாமல் சொல்ல முடியுமா? है? नहीं कह सकता। சொல்ல முடியாது. अगर देवभान होता मनुष्य सृष्टि के झाड़ में ஒருவேளை மனித சிருஷ்டியினுடைய மரத்தில் தேகபானம் இருந்தால் तो वो अपन को सदा सदा काल के लिए मनुष्य सृष्टि का बीज समझेगा या பிறகு அவர் எப்பொழுதற்காகவும் தன்னை மனித சிருஷ்டியினுடைய விதை என்று புரிந்து கொள்வாரா? இல்லையானால் कभी कभी भूलेगा भी எப்பொழுதாவது மறக்கவும் செய்வாரா? है? कभी कभी भूल भी सकता है। சில நேரம் மறக்கவும் செய்கிறார். ये कौन सा बाप कहते हैं எனவே இதை எந்த தந்தை சொல்றாரு? कि मैं मनुष्य सृष्टि का झाड़ का बीज हूँ। என்னவென்றால் நான் மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் விதையாவேன் என்று. है? இதை எந்த தந்தை சொல்கிறார்? शिव बाप कहते हैं। சிவ தந்தை சொல்றாரா? मनुष्य साकार होते हैं, सृष्टि साकार होती है या பாபா சொல்றாரு உலகம் வந்து சாகாரத்தில் இருக்கா, மனிதர்கள் சாகாரத்தில் இருக்காங்களா, निराकार होती है। இல்லையானால் நிராகாரத்தில் இருக்காங்களா? और शिव बाप निराकार है। மற்றும் இன்று அதாவது சிவ தந்தை வந்து நிராகார ஆவாரா? निराकार आत्माओं का बाप है இல் ஆத்மாக்களின் தந்தையா? या साकार का बाप है?
நிராகார ஆத்மாக்களின் தந்தையா இல்லையானால் சாகாரத்தின் தந்தையா? तो कौन कहता है? பிறகு யார் சொல்றாங்க? हाँ, निराकार बाप நிராகார தந்தை साकार मनुष्य सृष्टि के बीज में आकर के சாகார மனித சிருஷ்டியினுடைய விதையில் வந்துவிட்டு कहता है சொல்றாரு, ये मनुष्य सृष्टि का बीज झाड़ का मैं बीज रूप हूँ। என்னவென்றால் மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் நான் விதை ரூபமாவேன். क्योंकि ऊपर में रहता हूँ। ஏனெனில் மேலே இருக்கிறேன். कौन யாரு? है? दोनों ही बाप ऊंची स्टेज में रहते हैं या नीची स्टेज में रहते हैं? உயர்ந்த நிலையில் இருக்காங்களா இல்லையானால் தாழ்ந்த நிலையில் இருக்காங்களா? जो आत्माओं का बाप है वो तो परम धाम वासी है ही है। யார் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறாரோ அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் தான். लेकिन जो मनुष्य सृष्टि का बाप है वो ஆனால் யார் மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவாரோ भी सामान्य पाठधारी है या அவர் சாதாரண பாட்டை செய்யக்கூடியவரா ऊंचे ऊंचे पाठधारी है? இல்லையானால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவரா? हीरो पाठधारी है। ஹீரோ பாட்டதாரி ஆவார். तो मुझे ऐसे बुलाते हैं, हे परमपिता परमात्मा। எனவே என்னை இப்படி அழைக்கிறார்கள், ஹே பரம்பிதா பரமாத்மா. कैसे बुलाते हैं? हैं? எப்படி அழைக்கிறார்கள்? ऐसे क्यों नहीं बुलाते? हे இப்படி ஏன் அழைப்பதில்லை? हे परमात्मा परमपिता। ஹே பரமாத்மா பரம்பிதா என்று ஏன் அழைப்பதில்லை? क्यों नहीं बुलाते? क्यों? ஏன்? परमात्मा शब्द पहले क्यों नहीं रखते? பரமாத்மா என்ற அந்த வார்த்தையை முதலில் ஏன் வைப்பதில்லை? अरे शिव शंकर कहते हैं அரே சிவசங்கர் என்று சொல்கிறோம், तो शंकर शिव क्यों नहीं कहते? இப்பொழுது சங்கர் சிவன் என்று ஏன் சொல்வதில்லை? हैं? हाँ, जो बड़ा है, ஆம், யார் பெரியவங்க இருக்காங்களோ, बड़ा काम करने वाला है, பெரிய வேலையை செய்யக்கூடியவராக இருக்காரோ उसका नाम पहले होना चाहिए। அவருடைய பெயர் முதலில் இருக்க வேண்டும். तो जो शंकर पाठधारी है எனவே யார் சங்கர் பாட்டை செய்யக்கூடியவர் இருக்காரோ वो बड़ा काम करने वाला है, அவர் பெரிய வேலையை செய்யக்கூடியவரா? या शिव पाठधारी आत्मा बड़ा काम करने वाली है? இல்லையானால் சிவனுடைய பாட்டை செய்யக்கூடியவர் பெரிய வேலையை செய்யக்கூடியவரா? बड़ा काम क्या? பெரிய வேலை என்னவாகும்? कैसे எப்படி? कर देते हैं? இப்படி ஊதி விடுகிறாரா என்ன? फूंक मारते हैं और पावन बन जाते हैं? ஊதி விட்ட உடனே பாவனமாகிறோமா என்ன? है? कैसे? ज्ञान से पावन बन जाते हैं। ஞானத்தின் மூலமாக பாவனமாகி விடுகிறோமா? है? ज्ञान लेने के बावजूद भी ஞானத்தை எடுத்த பிறகும் கூட सब पावन बन जाते हैं क्या? அனைவருமே பாவனமாகி விடுறாங்களா என்ன? हैं? नंबरवार बनते हैं, வரிசைகரமாக ஆகுறாங்க. सिर्फ ज्ञान लें और ज्ञान की धारणा வெறும் ஞானத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் न करें। ஞானத்தினுடைய தாரணை செய்யவில்லை. जैसे रावण कुंभकर्ण मेघनाथ भी तो ब्राह्मण थे ना? எப்படி ராவணன், கும்பகர்ணன், மேகநாத் இவங்க எல்லாமே கூட பிராமணராக தான் இருந்தாங்க. हैं? बड़े ज्ञानी थे या नहीं थे?
பெரிய ஞானியாக இருந்தார்களா இல்லையா? फिर धारणा में ज्ञान था? பிறகு தாரணையில் ஞானம் இருந்ததா? नहीं था। இல்லை. तो सिर्फ ज्ञान लेने की, धारण करने, ज्ञान लेने की, सुनने सुनाने की बात, समझने की बात नहीं है। வெறும் ஞானத்தை எடுத்துக்கொள்வது, கேட்டு சொல்வது, இந்த விஷயம் மட்டும் இல்லை. क्या बात है? புரிந்து கொள்வது, புரிய வைப்பது, இது மட்டும் இல்லை. ஆனால் என்ன விஷயம் இருக்கு? धारण करने की बात है। தாரணை செய்யக்கூடிய விஷயமாகும். सदा काल के लिए धारण करने की बात है। या थोड़ा மற்றும் எப்பொழுதற்காகவும் தாரணை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கா? இல்லையா? समय के लिए धारण करने की बात है। குறைந்த நேரத்திற்காக தாரணை செய்யக்கூடிய விஷயமா? सदा काल धारण करने की बात है। எப்பொழுதற்காகவும் தாரணை செய்யக்கூடிய விஷயமாகும். तो कौन सी आत्मा है जो सदा ज्ञान को धारण किए रहती है? எனவே எந்த ஆத்மா எப்பொழுதுமே ஞானத்தை தாரணை செய்து விட்டு இருக்காரு? राम वाली आत्मा। अच्छा, ராமருடைய ஆத்மாவா? நல்லது. राम वाली आत्मा जो मुकर्रर रथधारी है, ராமருடைய ஆத்மா யார் நிரந்தரமான ரதம் கொண்டவர்? उसमें शिव बाप प्रवेश करते हैं। அவரில் சிவ தந்தை பிரவேசம் செய்கிறார். ज्ञान समझाना शुरू करते हैं, सुनाना शुरू करते हैं। ஞானத்தை புரிய வைக்க தொடங்குகிறார், சொல்ல தொடங்குகிறார். तो वो आत्मा परिपक्व हो जाती है। அப்பொழுது அந்த ஆத்மா என்ன பரிபக்குவம் ஆயிடுறாரா? उसी समय से परिपक्व हो जाती है क्या? அந்த நேரத்திலிருந்தே பரிபக்குவம் ஆயிடுறாரா? है? क्यों? क्यों नहीं हो जाती? ஏன் ஆகுவதில்லை? क्योंकि वो आत्मा भी पुरुषार्थी है। ஏனெனில் அந்த ஆத்மாவும் கூட புருஷார்த்தி ஆகுவார், புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர். शंकर को भी याद में बैठा हुआ दिखाते हैं। சங்கரை கூட நினைவில் அமர்ந்திருக்க போல காமிக்கிறாங்களா? ये याद करने की उनको जरूरत नहीं है। இல்லையானால் நினைவு செய்வதற்கு அவருக்கு அவசியம் இல்லையா? याद में बैठा हुआ दिखाते हैं। நினைவில் அமர்ந்திருக்க போல காமிக்கப்படுகிறது. इससे क्या साबित होता है? இதன் மூலமாக என்ன நிரூபணமாகிறது? है? हाँ, वो पुरुषार्थी आत्मा है। ஆம், அவர் புருஷார்த்த ஆத்மா ஆவார். संपन्न आत्मा नहीं है। जैसे சம்பன்னமான ஆத்மா இல்லை. ब्रह्मा के तन में भी बाप बोलते थे, எப்படி பிரம்மாவினுடைய உடலில் கூட தந்தை சொன்னாரு, बच्चे किसकी गोद में आए हो? குழந்தைகள் யாருடைய மடியில் வந்திருக்கீங்க? है? तो कोई बच्चे कहते थे, बाबा அப்பொழுது சில குழந்தைகள் சொன்னார்கள், பாபா हम आपकी गोदी में आए हैं। நாம் तो बाबा உங்களுடைய पूछते थे, மடியில் आप माना कौन? நாம் உங்களுடைய மடியில் வந்திருக்கோம். அப்பொழுது பாபா கேட்பாரு, நீங்க அப்படின்னா யாரு? ये ब्रह्मा बाबा। இந்த பிரம்மா பாபான்னு சொல்லுவாங்க. तो शिव बाप क्या कहते थे? அப்பொழுது சிவ தந்தை என்ன சொல்வாரு? बच्चे तुम तो फेल हो गए। குழந்தைகளே, நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்க. हैं? तुम्हारी बुद्धि में क्या रहता है? உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கு? देहधारी की गोद में आए या शिव बाबा आत्मा की गोद में आए? தேகதாரனுடைய மடியில் வந்தீர்களா, இல்லையானால் சிவபாபா ஆத்மாவினுடைய மடியில் வந்தீர்களா? हैं? शिव बाबा की गोद में आए, अगर ये बुद्धि में रहता है சிவபாபாவினுடைய மடியில் வந்தோம் என்று இந்த விஷயம் ஒருவேளை புத்தியில் இருந்தால், तो तुम पावन बनेंगे। அப்பொழுது நீங்கள் பாவனம் ஆகுவீர்கள். संग के रंग की बात है ना। இது சங்கத்தினுடைய சாயத்தின் விஷயமாகும் இல்லையா? तो ब्रह्मा वाली आत्मा எனவே பிரம்மாவினுடைய ஆத்மா
उस समय संपन्न थी क्या? அந்த நேரத்தில் சம்பன்னமாக இருந்தாரா என்ன? संपन्न भी नहीं थी। और जब शरीर छोड़ा तब तक भी संपन्न थी या नहीं? சம்பன்னமாக இல்லை. மற்றும் எப்பொழுது உடலை விட்டாரோ அப்பொழுது வரை கூட சம்பன்னமாக இருந்தாரா இல்லையா? नहीं थी। இல்லை. मना देहभान वाली थी या नहीं थी? அப்படியானால் தேகபானத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாரா இல்லையா? देहभान वाली थी। क्यों? தேகபானத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தார். ஏன்? है? हाँ, क्योंकि अंत तक ஏனெனில் கடைசி வரை भी उन्होंने बाप के पार्ट को नहीं पहचाना। ஏனெனில் கடைசி வரை கூட அவங்க தந்தையினுடைய பாட்டை தெரிந்து கொள்ளவில்லை. बाप जो आत्माओं का बाप है, தந்தை யார் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். वो यज्ञ के आदि से ही आया हुआ था या नहीं आया हुआ था? அவர் யக்னத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே வந்திருந்தாரா இல்லையானால் வரவில்லையா? आया हुआ तो था, வந்திருந்தார் தான். परंतु ब्रह्मा ने नहीं पहचाना। ஆனால் பிரம்மா தெரிந்து கொள்ளவில்லை. और ब्रह्मा के होते होते जो भी फॉलोअर्स ब्राह्मण हुए, மற்றும் பிரம்மா இருந்து கொண்டே யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் பிராமணர்கள் இருந்தார்களோ उन्होंने पहचाना या नहीं पहचाना? அவர்கள் தெரிந்து கொண்டார்களா இல்லையா? जब मुखिया ने ही नहीं पहचाना तो फॉलोअर्स कहाँ से पहचान लेंगे? எப்பொழுது தலைவரை தெரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது ஃபாலோவர்ஸ் என்ன தெரிந்து கொள்வார்கள்? तो किसी ने पहचाना भी नहीं। அப்பொழுது யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. तो पावन बनने की बात उठती है। அப்பொழுது பாவனமாக வேண்டிய விஷயம் எழும்புகிறது. संग का रंग लेकर के गोद में आए तो संग சங்கத்தினுடைய சாயத்தை எடுத்துக்கொண்டு மடியில் வந்தோம். का रंग तो मिलता है ना, அப்பொழுது சங்கத்தினுடைய சாயம் கிடைக்கிறது இல்லையா? परंतु जो गोद में आते हैं उनकी स्थिति के अनुसार ஆனால் யாரு மடியில் வருகிறார்களோ அவர்களுடைய நிலைமையின் அடிப்படையில், ज्ञान की स्थिति के अनुसार ஞானத்தினுடைய நிலையின் அடிப்படையில் गोद में आने वाले மடியில் வரக்கூடியவங்க पतित की गोद में आते हैं பத்தித்னுடைய மடியில் வராங்களா या पावन की गोद में आते இல்லையானால் பாவனமாக இருக்கக்கூடியவரின் மடியில் வராங்களா? हैं? पतित की गोद में आते तो संग का रंग कैसा लगा? பத்தித்னுடைய மடியில் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது சங்கத்தின் சாயம் எப்படி ஏற்பட்டது? है पतित का ही लगता है। तो பத்தித்னுடையதுதான் ஏற்படுகிறது. पतित का संग बुद्धि ने लिया तो அப்பொழுது பத்தித்னுடைய சங்கத்தை புத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டும் और ही पतित बनते जाते हैं। அப்பொழுது இன்னுமே பத்தித்தாகிக் கொண்டே செல்கிறோம். पक्का पक्का बुद्धि में बैठ जावे பக்கவாக இது புத்தியில் அமர வேண்டும். कि हम किसके संग के रंग में आए हैं? என்னவென்றால் நாம் யாருடைய சங்கத்தின் சாயத்தில் வந்திருக்கோம்? शिव बाबा जो एवर प्योर है, சிவ பாபா யார் எவர் பியூராக இருக்கிறாரோ, जिस एवर प्योर बाबा ने शिव बाप ने எந்த எவர் பியூர் தந்தையில் சிவ தந்தை मुकर्रर रथ का आसरा लिया है, நிரந்தரமான ரதத்தை எடுத்துக்கொண்டாரோ, मुकर्रर रथ को धारण किया है, நிரந்தரமான ரதத்தை தாரணை செய்திருக்காரோ, ऐसे साकार में आए हुए निराकार बाप की गोद में हम आए हैं। இப்படிப்பட்ட சாக்காரத்தில் வந்திருக்கக்கூடிய நிராகார தந்தையின் மடியில் வந்திருக்கும். या संसर्ग संपर्क में आए हैं, இல்லையானால் தொடர்பில் வந்திருக்கோமா? या उससे बातें करते हैं, இல்லையானால் அவரிடம் பேசுறோமா? या उसकी बात सन्मुख बैठ करके ज्ञान सुनते हैं, இல்லையானால் நேர்முகமாக அமர்ந்து கொண்டு ஞானத்தை கேட்கிறோமா? या आंखों से देखते हैं।
இல்லையானால் கண்கள் மூலமாக பார்க்கிறோமா? अगर लगातार 24 घंटे यही धारणा पक्की रहे ஒருவேளை 24 மணி நேரம் இந்த தாரணை மட்டும் பக்காவாக இருந்தால் क्या यही साकार में आया हुआ निराकार बाप என்னவென்றால் இவர்தான் சாக்காரத்தில் வந்திருக்கக்கூடிய நிராகார தந்தை हमको पतित से पावन बनाने वाला है। நம்மளை பத்தியத்திலிருந்து பாவனமாக்கக்கூடியவர். ये धारणा अगर पक्की हो जाती है இந்த தாரணை ஒருவேளை உறுதியாகிவிட்டால் 24 घंटे के लिए तो निश्चय बुद्धि 24 மணி நேரத்திற்காக बच्चा कहेंगे அப்பொழுது நிச்சய புத்தி குழந்தை என்று சொல்லப்படுமா? या अनिश्चय बुद्धि कहेंगे? இல்லையானால் அனிச்சய புத்தி என்று சொல்ல முடியுமா? निश्चय बुद्धि कहेंगे। लेकिन 24 घंटे में நிச்சய புத்தி என்று சொல்லப்படும். ஆனால் 24 மணி நேரத்தில் अगर 2, 4, 8, 20 सेकंड के लिए 2, 4, 20 செகண்டுக்காக ये बात बुद्धि में से उड़ जाती है இந்த விஷயம் புத்தியிலிருந்து பறந்து விடுகிறது. तो निश्चय बुद्धि हुए या अनिश्चय बुद्धि हुए? அப்பொழுது நிச்சய புத்தி ஆகணுமா இல்லையானால் அனிச்சய புத்தி ஆகணுமா? अनिश्चय बुद्धि हो गए। அனிச்சய புத்தி ஆகணும். लौकिक दुनिया में भी कोई बच्चे से बाप या दुनिया वाले पूछे லௌகிக உலகத்திலும் குழந்தையிடம் யாராவது உலகத்தினர் கேட்டால் तुम्हारा बाप कौन है உங்களுடைய தந்தை யாரு? तो निश्चय पूर्वक बतावेगा அப்பொழுது நிச்சயத்தோடு அவங்க சொல்வாங்களா या कभी दुलदुल आएगा? अरे இல்லையானால் எப்பொழுதாவது திணறுவாங்களா? नहीं नहीं भी हो सकता है, पता नहीं है இல்ல இல்லாமலும் இருக்கலாம், தெரியல இவர் தானான்னு, या नहीं है। இல்ல இவர் இல்லையான்னு தெரியல. संशय बुद्धि बनेगा। இப்படி சந்தேக புத்தியாக ஆகுவாங்களா? 24 घंटे में 24 மணி நேரத்தில் थोड़े टाइम के लिए भी संशय आएगा कि ये मेरा बाप கொஞ்ச நேரத்திற்காகவும் சந்தேகம் வருது, இவங்க என்னுடைய தந்தை இல்லை. है? ये बुद्धि संशय बुद्धि नहीं बनेगा। இந்த புத்தி சந்தேக புத்தியாக ஆகாது. क्यों नहीं बनेगा? है? क्योंकि उसकी जो सच्ची सच्ची माँ है ஏனெனில் அவங்களுடைய என்ன உண்மையான அம்மா இருக்காங்களோ उसने उसको परिचय दिया है। அவங்க தான் அவங்களுக்கு அறிமுகத்தை தந்திருக்காங்க. बच्चे को बाप का परिचय कौन देती है? माँ குழந்தைக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை யார் தராங்க? देती है। तो जो सच्ची सच्ची माँ है அம்மா தராங்க. எனவே யார் உண்மையான அம்மா இருக்காங்களோ बच्चे को उस माँ ने परिचय दिया कि ये குழந்தைக்கு அந்த அம்மா தான் அறிமுகம் கொடுத்திருக்காங்க, तुम्हारा बाप है। இவர்தான் உன்னுடைய தந்தை என்று. तो बच्चे को पक्का निश्चय जीवन भर के लिए हो जाता है। और यहाँ அப்பொழுது குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதற்காகவும் நிச்சயமாகி விடுகிறது. यहाँ हमारी बड़ी से बड़ी माँ कौन है? மற்றும் இங்கு நம்மளுடைய பெரியதிலும் பெரிய அம்மா யாரு? जिस माँ से जन्म लेकर हम नंबरवार ब्राह्मण बने, எந்த அம்மாவின் மூலமாக பிறப்பை எடுத்துக்கொண்டு நாம் வரிசைகரமாக பிராமணர்களாகணும். है 9 कुरियों के ब्राह्मण तो होते हैं ना, 9 குறியை சேர்ந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா? तो हम ब्राह्मण तो बने ना। ब्राह्मण எனவே நாம் பிராமணராக ஆகணும் இல்லையா? बने तो जिस माँ ने हमको परिचय दिया எனவே எந்த அம்மா நமக்கு அறிமுகத்தை கொடுத்தாங்களோ वो माँ की आत्मा அந்த அம்மாவினுடைய ஆத்மா अभी सत्य है या असत्य है? இப்பொழுது உண்மையாக இருக்காரா இல்லையானால் பொய்யாக இருக்காரா? है? बुद्धि निश्चय निश्चय में आ रही है। हाँ, वो माँ भी निश्चय अनिश्चय में आती है।
அந்த அம்மா கூட நிச்சய அனிச்சயத்துல कभी வராங்க. ऐसा होता है क्या? எப்பொழுதாவது இப்படி நடக்குதா என்ன? माँ बेहोश हो जाती என்னன்னா அம்மா வந்து மயங்கி விடுறாங்க. है हो जाती है ना? और மயங்கி விடுறாங்க இல்லையா? மற்றும் जब बेहोश हो जाती है எப்பொழுது மயங்கி விடுறாங்களோ तो उसको पता ही नहीं चलता। அப்பொழுது அவங்களுக்கு இது தெரிய வருவதில்லை. कि ये बच्चा कब पैदा हुआ, என்னவென்றால் இந்த குழந்தை வந்து எப்பொழுது பிறந்தது என்று. या किसका बच्चा है। இல்லையானால் யாருடைய குழந்தை என்று. या तो पैदा होते हुए बेहोश हो जाए, இல்லையானால் பிறக்கும் பொழுது மயங்கி விடுறாங்க. या तो बीज डालने के समय बेहोश बनी रहे। இல்லையானால் விதையை விதைக்கும் பொழுது மயக்கத்தில் இருக்காங்க. तो जब यज्ञ के आदि में बीज डाला गया ज्ञान का, எனவே எப்பொழுது யக்னத்தின் ஆரம்பத்தில் ஞானத்தின் விதை விதைக்கப்பட்டதோ तो माँ ने पहचाना था क्या அப்பொழுது அம்மா வந்து தெரிந்து கொண்டாங்களா என்ன? है? कोई कहे अरे माँ कैसे कहेंगे, वो तो दाढ़ी मूछ वाली थी, वो तो யாராவது சொல்றாங்க அம்மான்னு எப்படி சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து தாடி மீசை இருந்தது, वास्तव में माँ थी ही नहीं। அவங்க உண்மையில் அம்மாவாக இல்லை. तो बाप कहते हैं அப்பொழுது தந்தை சொல்றாரு मूछ वाली माँ है, वो तो யார் வந்து தாடி மீசை கொண்ட அம்மாவாக இருந்தாங்களோ डुप्लीकेट। जैसे प्रिंसिपल स्कूल का चला जाता है कहीं साल 2 साल के लिए, அவங்க வந்து டூப்ளிகேட், அதாவது எப்படி வந்து பிரின்சிபல் எங்கேயாவது போயிடுறாங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்காக. तो जो भी दूसरा व्यक्ति उस कुर्सी पर बैठता है அப்பொழுது யாரு இன்னொரு மனிதன் அந்த சேர்ல உட்கார்றாங்களோ वो असली प्रिंसिपल है या वाइस प्रिंसिपल அவங்க வந்து உண்மையான பிரின்சிபலா இல்லையானால் வைஸ் பிரின்சிபலா है ना? இருக்காங்க இல்லையா? ऐसे ही ब्रह्मा बाबा को टाइटल मिल गया था प्रजापिता ब्रह्मा, அதே போலவே வந்து பிரம்ம பாபாவுக்கு டைட்டில் கிடைத்து விட்டது பிரஜாபிதா பிரம்மாவென்று. असली ब्रह्मा तो नहीं था, ஆனால் அவர் உண்மையான பிரம்மாவாக இல்லை. क्योंकि उनको परिचय ही नहीं था बाप का। ஏனெனில் அவங்களிடம் தந்தையினுடைய அறிமுகமே இல்லை. जब माँ को खुद ही बाप का परिचय नहीं है तो எப்பொழுது அம்மாவிடமே தந்தையினுடைய அறிமுகம் இல்லையோ बच्चों को कहाँ से परिचय देगी? அப்பொழுது குழந்தைகளுக்கு எங்கிருந்து அவங்க அறிமுகத்தை கொடுப்பாங்க? देगी नहीं, दे கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. सकती। तो क्या कहें, அப்பொழுது என்ன சொல்லப்படும்? अभी जो भी बच्चे हैं இப்பொழுது யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ वो सूर्यवंशी बच्चे हैं या नहीं है? हैं? அவங்க சூரியவம்சி குழந்தையாக இருக்காங்களா இல்லையா? सूर्यवंशी बच्चे हैं? हैं? சூரியவம்சி குழந்தைகளா? सूर्यवंश में राजाई प्राप्त करने वाले राजयोग சூரிய வம்சத்தில் ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய, सीखने वाले, ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, राजाओं का राजा बनाने वाले बाप के बच्चे हैं या नहीं है? ராஜாவெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தையா இல்லையா? है? है? குழந்தையா? कैसे? அப்படி माँ ने परिचय दिया, அம்மா வந்து அறிமுகத்தை கொடுத்தாங்களா? माँ परिचय देने की स्थिति में है? அம்மா வந்து அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா? है? नहीं है। இருக்காங்களா? இல்லை. तो बाप के वो सूर्यवंशी बच्चे कैसे हुए? எனவே தந்தையின் அந்த சூரியவம்சி குழந்தைகளாக எப்படி ஆகுனாங்க?
जो धर्मराज की सजाएं भी नहीं खाते हैं, யார் வந்து தர்மராஜனுடைய தண்டனையும் எடுத்துக்கொள்வதில்லை. वास्तव में ज्ञान सूर्य बाप के असली बच्चे कितने हैं? ஞானசூரியன் தந்தையின் உண்மையான குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க? 8 हैं. 8 பேர் தான் இருக்காங்க. असली पढ़ाई पढ़ने वाले 8 हैं. உண்மையான படிப்பை படிக்கக்கூடியவங்க 8 பேர் தான். राजयोग की 100% पढ़ाई पढ़ने वाले ராஜயோகத்தின் 100% படிப்பை படிக்கக்கூடியவங்க कितने? எத்தனை பேர் இருக்காங்க? 8 हैं. 8 பேர் தான் இருக்காங்க. तो उन 8 को எனவே அந்த 8 பேரை कहें कि वो निश्चय बुद्धि बच्चे हैं अभी है? நிச்சய புத்தி குழந்தைகளாக இருக்காங்க என்று சொல்ல முடியுமா? क्यों नहीं कहें? वो तो सजाएं ஏன் சொல்லப்பட முடியாது? ஏன் சொல்ல முடியாது? भी नहीं खाते हैं. அவங்க தான் தண்டனையும் எடுத்துக்கொள்வதில்லை இல்லையா? धर्मराज की, தர்மராஜன். तो उनको असली बच्चा क्यों नहीं कहें? பிறகு அவங்களே உண்மையான குழந்தைகள் என்று ஏன் சொல்ல முடியாது? हैं? क्यों नहीं कहें? ஏன் சொல்ல முடியாது? क्योंकि उनके सामने भी नहीं, उनके सामने ஏனெனில் அவர்களின் முன்னால் கூட भी ये प्रश्न है இந்த கேள்வி இருக்கு. कि माँ ने बाप को पहचाना या नहीं पहचाना? அம்மா வந்து தந்தையை தெரிந்து கொண்டாங்களா இல்லையா? है? गीता का भगवान कौन है? கீதையினுடைய பகவான் யாரு? है? बाप है. தந்தை ஆவார். कृष्ण बच्चा गीता का भगवान नहीं है. கிருஷ்ணர் குழந்தை, கீதையினுடைய பகவான் இல்லை. तो माँ ने पहचाना ही नहीं है, எனவே அம்மா வந்து தெரிந்து கொள்ளவே இல்லை என்றால் तो फिर कोई बच्चे को बाप का असली परिचय मिल सकता है क्या? பிறகு ஏதாவது ஒரு குழந்தைக்கு தந்தையினுடைய உண்மையான அறிமுகம் வந்து கிடைக்க முடியுமா? तो अभी कलयुग है எனவே இப்பொழுது கலியுகமாக இருக்கா? या कोई के लिए सतयुग है? இல்லையானால் யாருக்காவது இது சத்தியுகமா? अभी भी कलयुग है. இப்பொழுது கூட கலியுகம் தான். तो बुलाते हैं बाप को, எனவே அழைக்கிறாங்க தந்தையே. हे परमपिता ஹே பரமபிதா, परमात्मा. பரமாத்மா. परमपिता पहले क्यों कहते हैं? பரம்பிதா என்று முதலில் ஏன் சொல்றாங்க? हैं? क्योंकि वो सबकी बुद्धि से परे ते परे रहने वाला है. ஏனெனில் அவர் அனைவருடைய புத்தியிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். कौन है सबकी बुद्धि से परे ते परे रहने वाला? அனைவருடைய புத்தியிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் யாரு? 500 700 करोड़ जो भी मनुष्य मात्र हैं, 500 700 கோடி யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ सबकी बुद्धि से परे रहने वाला. அனைவருடைய புத்தியிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர். प्रजापिता की भी बुद्धि से भी பிரஜாபிதாவினுடைய புத்தியிலிருந்து கூட परे रहने वाला அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். वो है परमपिता. அவர்தான் பரம்பிதா ஆவார். उसके बाद परमात्मा, वो कौन है? அதற்கு பிறகுதான் பரமாத்மா. அவர் யாரு? हैं? हाँ, जो आत्माओं के बीच में परे है. யார் வந்து ஆத்மாக்களின் நடுவில் அப்பாற்பட்டு இருக்காரு? आत्माएं जो इस सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाने वाली हैं, ஆத்மாக்கள் யாரு? இந்த உலகமாகிய நாடக மேடையில் பாட்டி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. तो रंगमंच पर இந்த நாடக மேடையில் 5000 वर्ष के अंदर पार्ट बजाने वाली आत्माओं के बीच 5000 வருடத்திற்கு நடுவில் பாட்டி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு நடுவில் वो परम पार्टधारी है. அவர் வந்து பரம் பாட்தாரி ஆவார். उसको नाम दिया है परम आत्मा. அவருக்கு தான் பெயரை கொடுத்திருக்காங்க பரமாத்மா. कैसी आत्मा?
எப்படிப்பட்ட ஆத்மா? परमात्मा। आत्माओं के बीच में பரமாத்மா, ஆத்மாக்களுக்கு நடுவில் परम पार्ट धरे, इसलिए பரம் பாட்தாரி, எல்லாத்தை விட அப்பாற்பட்ட பாட்டை செய்யக்கூடியவர். परम पिता पहले அதனால்தான் பரம்பிதா முதலில் और परमात्मा बाद में। மற்றும் பரமாத்மா பின்னால். ओम शांति। ஓம் சாந்தி.